எல்லோருக்கும் வணக்கம். "வாள மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், சென்னா கூனி கூட்டமெல்லாம் ஊர்வலம்" அப்படின்னு பாட்டு கேட்டிருக்கீங்களா? அந்த பாட்டுல வரக்கூடிய அந்த சென்னா கூனிய வச்சு ஒரு சாதமும், ஒரு துவையலும் பண்ணலாம். இது வந்து கருவாடு வச்சு பண்றது. சென்னா கூனி கருவாடு. ஃபர்ஸ்ட் வந்து சாதம் பண்றதுக்கு இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இத நல்லா கிளீன் பண்ணி எடுத்து இத இப்படி வச்சுக்கலாம். ஒரு மண் சட்டி எடுத்துட்டு, இது கிராமத்து ஸ்டைல்ல பண்றது. அதனால மண் சட்டி எடுத்துருக்கிறேன். இதில கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு, இது நல்லா மொறு மொறுன்னு வர்ற மாரி நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அதே எண்ணெயில கொஞ்சமாட்டு கடுகு, வத்தல், இடிச்சு வச்சிருக்கக்கூடிய பூண்டு போட்டு, இது கொஞ்சம் இந்த மாரி வதக்கிட்டு, இடிச்சு வச்சிருக்கக்கூடிய இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கணும். இதில இஞ்சி, பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது. இந்த மாரி இடிச்சு வச்ச தான் போடணும். சின்ன சின்னதாட்டு வெட்டி வச்சிருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில போட்டுக்கலாம். நான் இதில உருளைக்கிழங்கும் இதில போட்டு நான் பண்ணுறேன். சின்ன சின்னதாட்டு வெட்டி வச்சிருக்கக்கூடிய உருளைக்கிழங்கும் இதில போட்டிருக்கேன் நான். உருளைக்கிழங்குக்கு பதிலாட்டு இதில கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு பதிலாட்டு கத்திரிக்காய், இல்லைன்னா கோவக்காய், இல்லைன்னா வந்து சேப்பங்கிழங்கு எது வேணும் இருக்குதோ வீட்ல அத போட்டுக்கலாம். இத மூடி வச்சு லோ ஃப்ளேம்ல இத நல்லா வேக வைக்கலாம். தண்ணி எதுவுமே விட வேண்டாம். இது அந்த வெங்காயம் இதெல்லாம் இருக்குல்ல, அதிலேயே இது நல்லா வெந்துரும். நல்லா இத கிளறி விட்டுட்டு, இந்த உருளைக்கிழங்கு நல்லா வெந்துட்டான்ட்டு இந்த மாரி பார்க்கலாம். நல்லா திரும்பவும் இத நல்லா கிளறிட்டு, இதில கொஞ்சமாட்டு தக்காளி போட்டுக்கலாம். வத்தல் பொடி, மஞ்சள் பொடி அதுவும் இதில போட்டுட்டு, திரும்பவும் இத நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு, இதில கொஞ்சமாட்டு தண்ணி வந்து நம்ம லைட்டா தெளிச்சு விடணும். ஏன்னா, இந்த மசாலா இல்லைன்னா லைட்டா அதில வந்து நமக்கு கரிஞ்சது மாதிரி ஆயிரும். அதனால கொஞ்சமாட்டு தண்ணி போட்டுட்டு, இத நல்லா கிளறிட்டு, திரும்ப அதில நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்கக்கூடிய சாதம், ஆல்ரெடி நம்ம பொரிச்சு வச்சிருக்கக்கூடிய இந்த சென்னா கூனி கருவாடு, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா, கிராமத்து ஸ்டைல்ல சென்னா கூனி கருவாடு சாதம் ரெடி. கொஞ்சமாட்டு எலுமிச்சம்பழமும் இதில பிழிஞ்சு விட்டுக்கலாம். சென்னா கூனி ஃப்ரெஷ்ஷாட்டு இருக்கிறத சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல. அதெல்லாம் இப்போ கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கிடைக்கவே செய்யாது. அ கருவாடு கூட இப்போ வந்து கடைகளெல்லாம் கிடைக்குது. இது என்னன்னா, இது வந்து அ கருவாடு பப்படம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதாவது சங்கு சதை. சங்குல அத வந்து வெட்டி, அத காய வச்சு இந்த மாரி பப்படம் மாதிரி ஆக்கியிருக்காங்க. இது வந்து தூத்துக்குடியில மட்டும் தான் கிடைக்கும். வேற ஊர்கள்லலாம் கிடைக்குமான்னு தெரியாது. இது வந்து எல்லாருக்கும் பிடிக்காது. ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். இதுக்கு டேஸ்ட்டுமே எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது. ஆனா நான் சின்ன வயசுல எங்க அம்மா தூத்துக்குடியில இருந்து அங்க நெறைய சொந்தக்காரங்கலாம் இருந்தாங்க. ஆச்சியெல்லாம் அங்க தான் பிறந்து வளர்ந்ததெல்லாம். அதனால அங்க இருந்து எப்பவுமே இது வாங்கிட்டு வந்து நான் சின்ன வயசா இருக்கும்போது வீட்ல வெஜிடபிள்ஸ் வேற எதுவுமே இல்ல அப்படின்னா, வெந்தய குழம்புன்னு ஒண்ணு வைப்பாங்க. அதுவும் இத பொரிச்சு வைப்பாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இது உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. அதனால இதையும் உங்களுக்கு இந்த வீடியோலயே அப்படி சேர்த்துட்டேன்னா, இதுக்கு பேரு சங்கு சத. தூத்துக்குடியில மட்டும் தான் கிடைக்கும். தூத்துக்குடியில இதே மாரி கிடைச்சதுன்னா, ஒன் டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல பப்படம் மாதிரியே இருக்கும். இது வந்து நம்ம வடகம்லாம் இருக்குல்ல, அந்த மாரி நம்ம வந்து சாப்பாட்டுல இந்த மாரி பொரிச்சு வச்சு சாப்பிடலாம். இதில நான் வந்து இந்த சங்கு சதை இருக்குல்ல, அதுவும் அத பொரிச்சுட்டு, இதில அந்த உருளைக்கிழங்கு அதெல்லாம் இருக்கிறனால சாப்பிடும்போது நல்லாருக்கும். இது நம்ம புளி சாதம், தக்காளி சாதம்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அது மாரி தான் இது சென்னா கூனி கருவாடுல செய்த சாதம். அடுத்தது ஒரு சென்னா கூனி கருவாடு வச்சு ஒரு துவையல் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். அதாவது சென்னா கூனியும் பப்படம் வச்சு, இது வந்து பப்படம் நல்லா இந்த மாரி பொரிச்சு எடுத்துக்கணும். ஆக்சுவலா இந்த பப்படம் வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லயும், கேரளாலயும் மட்டும் தான் கிடைக்கும். வேற ஒரு இது வந்து பச்சை பப்படம் அப்படின்னு சொல்றது. இது இந்த மாரி பூரி மாரி இப்படி பெருசா வந்துரும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன் நான். அவங்க வீட்ல இது இப்படி பொரிச்சு குடுத்தாங்க. எனக்கு இது ரொம்ப நல்லா சாஃப்ட்டா நல்லாருக்கும். இது சாப்பிடறதுக்கு. ஆக்சுவலி இது பச்சை பப்படம் அப்படின்னு சொல்றதுனால, அ
எப்பவும் இது அதாவது எல்லா இடத்துலயும் இது கிடைக்காது. இது வந்து சில கடைகள்ல மட்டும் தான் கிடைக்கும். அத பொரிச்சு எடுத்துட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 3 சின்ன வெங்காயமும், ஒரு வத்தலும் இதில இதே எண்ணெயில கொஞ்சம் மட்டும் இந்த மாரி நான் பொரிச்சு எடுத்துடுறேன் நான். இது வந்து இந்த மாரி பொரிச்சு எடுக்கும்போது, இதுக்கு ஒரு வாசனை வரும். அதனால. நம்ம பிரியாணிலாம் பண்ணும்போது வெங்காயம் நம்ம பொரிச்சு எடுப்போம்ல, அது மாரி தான். இனி இன்னொரு பேன்ல கொஞ்சமாட்டு எண்ணெய் போட்டு, இந்த சென்னாக்கூனி கருவாடை நல்லா மொறு மொறுன்னு வர்ற மாரி இதையும் பொரிச்சு எடுத்துடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல இத போட்டுட்டு, வத்தல், சின்ன வெங்காயம், கொஞ்சமாட்டு இதில நான் தேங்காய் போட்டிருக்கிறேன் நான். இது வந்து 2 பீஸ் மாங்காய் போட்டிருக்கிறேன் நான். தோலெல்லாம் உரிச்சுட்டு. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு, கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு, தண்ணி எதுவுமே விடக்கூடாது. அப்படியே அரைச்சிட்டு வந்துடலாம். மீதி இருக்கக்கூடிய தேங்காய் எல்லாமே போட்டுட்டு, இது பப்படம். ஒரு 2, 3 பப்படம் போட்டு, திரும்பவும் தண்ணி எதுவுமே விடாம இந்த மாரி அரைச்சிட்டு வந்துடலாம். மீதி இருக்கக்கூடிய பப்படம் எல்லாமே திரும்பவும் இதில போட்டுட்டு, இத வந்து ஒரு திருக்கு மட்டும் திருக்குனா போதும். ஏன்னா, கொஞ்சம் அங்கங்கேயாட்டு இந்த பப்படம் முழுசு முழுசாட்டு இருக்கும். பழைய காலத்துலலாம் அம்மியில தான் அரைக்கிறது. இப்போ நம்ம மிக்ஸியிலேயே தண்ணி விடாம நம்ம அரைச்சோம் அப்புட்னா, அழகா இந்த மாரி உருண்டையாட்டு நம்ம துவையல் பிடிச்சி வச்சிரலாம். இதுவும் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாரி சென்னாக்கூனி கருவாடு கிடைச்சது அப்படின்னா, இப்போ வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்லலாம் இருக்கு. சென்னையில கூட நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இது இருக்கும். அ இது கிடைச்சதுன்னா ஒரு டைம் இந்த துவையல், இந்த சாதம்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. நான் இத 2 நாளாட்டு நான் பண்ணுனதுன்னா, ஒரு நாள் அந்த சாதம் பண்ணேன். இது இன்னொரு நாள் சென்னாக்கூனி வச்சு இந்த துவையலும், மோர் குழம்பு இதெல்லாம் வச்சு. அதனால 2 ரெசிபியுமே அப்படியே உங்களுக்கு இதில ஷேர் பண்ணிட்டேன். தேங்க் யூ.